பிஜேபி தமிழர்களை ஏமாற்றுகிறது. பிஜேபியின் போர்வையில் இருக்கக்கூடிய அத்தனை குழுக்களும் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீ இந்துவா இருந்தாலும் தமிழனாக இருந்தால் பிஜேபி இந்துத்துவா உன்னை ஏற்காது. நான் சொல்வது பொய் என்றால், எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய கருத்தை தவறாக முன்வைக்கிறது என்றால் கீழடி குறித்து விவாதிக்க தயாரா? ஏன் அந்த அறிக்கை மறுக்கப்படுகிறது? ஏன் அந்த அகல் ஆராய்வு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? ஏன்? தமிழர்களுடைய அந்த மரபு, தமிழர்களுடைய பெருமை ஓங்கிவிடும் என்ற காரணத்தினால் இந்த சித்தாந்தம் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. நான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த கலுசடையாவது பேசுவான், இவர்கள் வந்தேரிகள், இவர்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இவர்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு சேர்த்தே நான் பதில் சொல்றேன். நீ எந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு முகலாயர்கள் அடிப்படையில் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறாயோ, நானே சொல்றேன்டா, நான் முகல் இல்லடா. நாங்க முகல் இல்லடா. முகல் என்பது 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. நாங்கள் இந்த நாட்டினுடைய 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த பூர்வகுடி தமிழர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். எந்த பூர்வகுடி முருகனை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்களோ அந்த பூர்வக்குடியோடு எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. எங்களை நீங்கள் பிரித்து விட முடியாது. ஒருவேளை நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பிஜேபி வகையரா, பிஜேபியினுடைய ஆதரவு வகையரா இதை முன்வைத்தாலும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார்.